அடுத்ததாக நாங்கள் இந்த மாணவர்களுடைய வழிகாட்டல் ஆலோசனை சம்பந்தமாக சில விடயங்களை இதுல பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த ஆலோசனை சேவை ஏன் அவசியம், அதிலும் குறிப்பாக எங்களது மொடியூல்ஸ்ல மாணவர்களுக்கு ஏன் அவசியம், ஆசிரியர்களுக்கு ஏன் அவசியம், பெற்றோர்களுக்கு அல்லது ஏனையோருக்கு, பாடசாலை சமூகத்தை சார்ந்த ஏனையோருக்கு ஏன் அவசியம் என்கின்ற விடயங்கள் இதிலே உள்வாங்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில நீங்க சும்மா சொல்லுங்க, மாணவர்களுக்கு ஏன் இந்த ஆலோசனை வழிகாட்டல் சேவை அவசியம்? நாங்க பொதுவாக பாடசாலைகள்ல ஆலோசனை வழிகாட்டல் சேவையை நாங்க மேற்கொள்வதற்காக பின்னணியாக பல காரணிகள் உந்து சக்தியாக இருக்கிறது என்று நாங்க பார்த்திருப்போம். இங்க குறிப்பாக இந்த மாணவர்களுக்கு ஏன் கவுன்சிலிங் தேவை? பல்வேறு சூழ்நிலைகளில், அதாவது பல்வேறு இடங்களில் இருந்து பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் மாணவர்கள், அதாவது ஒரு குடும்ப சூழ்நிலை வித்தியாசமானது, அந்த சூழ்நிலையிலிருந்து மாணவர்கள் வருகின்றார்கள். அத்தகைய மாணவர்களுக்கு அவர்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை அடைய ஆலோசனை வழிகாட்டல் கட்டாயம் தேவை மாணவர்களுக்கு. ஓகே, நாங்க ஸ்பெசிபிக்காக, அதாவது குறிப்பாக சில விடயங்களை சொல்வதாக இருந்தால், ஏன் தேவைங்கிறதுக்கு நாங்க குறிப்பான சில காரணங்களை சொல்றதாக இருந்தால், அவர்கள் சிறந்த நற்பிரஜைகளாக திகழ்வதற்கு அவர்களுக்கு. வேற ஏதாவது? ஓகே, நாங்க பார்ப்போம். நீங்க பாருங்க, வயது, அவங்களோட வயதால, அவங்க இருக்கிற மாணவர்களோட வயதை கொண்டு அவங்களால பிரச்சனைகள்ல முகம் கொடுக்கறது எப்படி, அதுக்கு தீர்மானம் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது, அவங்களோட வயது பிரச்சனை. ஓகே, அதுகளையும் சொல்லலாம். ரைட், நாங்க பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த பிள்ளைகளுடைய மன அழுத்தம் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். எங்களுக்கு தெரியும், இப்ப எங்களோட பரீட்சை மைய கல்வி, அப்ப பரீட்சைக்காக தங்களை தயார்படுத்துறதுல மாணவர்கள் பல மன அழுத்தங்களுக்கு உள்ளாகிறார்கள். இப்ப குறிப்பாக எங்களுக்கு தெரியும், இந்த கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் அல்லது O லெவல் A லெவல் பரீட்சைகள். அப்படி அதே போல இப்ப ஹெவியான பாடவிதானம், அதே போல இந்த வீட்டு வேலைகள், இப்படி நாங்க பல பிரச்சனைகளை சொல்லலாம். இப்படியான பல விடயங்களால அவர்கள் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகிறார். எனவே மாணவர்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கு இந்த ஆலோசனை சேவை என்பது அவசியமாகிறது என்ற ஒரு விடயத்தை சொல்லலாம். அதே போல கற்றல் பிரச்சனைகள், லேர்னிங் ப்ராப்ளம்ஸ், அந்த பிள்ளைகள் இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஞாபகம் வைத்திருப்பது கடினமாக இருக்கிறது, அல்லது சில விடயங்களை விளங்கிக் கொள்வதில் இருக்கின்ற பிரச்சனை, அல்லது பரீட்சைக்கு எப்படி விடை எழுதுறங்கிற ஒரு பிரச்சனை. அப்ப இப்படியான பல்வேறு கற்றல் தொடர்பான பிரச்சனைகளை பிள்ளைகள் தீர்த்து கொள்வதற்கு அவர்களுக்கு கவுன்சிலிங் வழங்கப்படுவது அவசியமான ஒன்றாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம். இது ஒரு விஷயம். அடுத்தது நீங்க பாருங்க, ஒழுக்க பிரச்சனையை குறைத்து. இப்ப மாணவர்களுக்கிட்ட பல்வேறு விதத்தில இந்த ஒழுக்க பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்கலாம். வகுப்புல நடக்க வேண்டிய முறைமைகள் அல்லது நியமங்கள், இவைகளை எல்லாம் தவிர்த்து நடத்தல், அல்லது ஒரு மோசமான வார்த்தைகளை பாவித்தல், அல்லது மோசமான நடத்தைகளை வெளிக்காட்டுதல், ஆசிரியர்களை மதிக்காதிருத்தல், பெற்றோரை மதிக்காதிருத்தல், இப்படி நாங்க இந்த ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைகள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்ப அப்படியான ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைகளை மாணவர்களிடத்திலே குறைப்பதற்கு இந்த ஆலோசனை சேவை என்பது அவசியமாகிறது.
என்று நாங்க சொல்றோம். அதே மாதிரி தான் தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவது. அல்ல அடுத்தது ஒரு பரீட்சை தெளிவு. How to face the examination.